ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சேரன் சைட்ல அதாவது கட்டடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம அனீஸும் சேரனும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல நம்ம சந்தா சேரனுக்கும் சேர்த்து விதவிதமா சமைச்சு அனுப்பியிருக்காப்லையாட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம அனீஸு சேரன் கிட்ட சொல்றாப்புல, இந்த மாதிரி நேத்து உங்க தம்பி சோழனும் அவங்களோட பிபி அதாவது மனைவியும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சேரனுக்கு தான் எதுவுமே தெரியாது இல்லையா, எதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது விஷயத்த சொல்லிடுறாப்புல. இந்த மாதிரி சந்தாவை உங்களுக்காக பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், இப்பொழுதைக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம், உங்களுக்கே எங்க குடும்பத்தோட நிலைமை என்னன்னு தெரியும், குடும்பத்துல அங்க போய் ராஜஸ்தான்ல போய் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை முடிச்சிருவோம், அப்புறம் எல்லாம் இதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம அனீஸும் சேரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போலாம் நம்ம சேரன் எதுவுமே சொல்லாம சந்தோஷமா தான் இருக்கிறாப்புல. இங்க நம்ம நிலாவை காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ராகவ் வர சொல்லி, இந்த மாதிரி வெளியில நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த இண்டஸ்ட்ரியே ரொம்ப சின்னது, நீங்க எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணாலும் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி ஒரு வருஷம் கூட ஆகாம நீங்க இந்த வேலையை விட முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, உங்களுக்கே என்ன பிரச்சனைன்னு தெரியும், ஸோ நீங்கள் தான் பிரச்சனை, நீங்கள் ஒழுங்காக ஸ்டாஃபு கிட்ட நடந்துக்க மாட்டேங்கிறீங்க, அதனால தான் நான் வேறு வேலை தேட வேண்டியது அவசியமாச்சு அப்படின்னு சொல்ல, இங்கேருந்து வெளியில் போனால் உங்களுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் தரமாட்டேன், எதுவுமே தரமாட்டேன், நீங்கள் இங்கே வேலை பார்த்ததுக்கான எந்த அடையாளமுமே உங்களுக்கு இருக்காது அப்படின்னு ராகவ் சொல்கிறாப்புல. நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் எனக்கு திறமை இருக்குது, நான் வெளியில் போய் பொழைச்சிக்குவேன் அப்படின்னு நம்ம நிலாவும் சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுறன்னு நானும் பார்க்குறேன், என்ன கிழிக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு ராகவ் சொல்ல, உடனே அதே இடத்துல ஐடி கார்டை கழட்டி தூக்கி போட்டுட்டு வேலையை விட்டுட்டு நிலா கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டியன் நம்ம வானதியோட வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு வானதி வெளியில் வருமா வருமானு பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. வானதியோட அப்பா தான் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்றப்ப பாண்டியனை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு, எதுக்காக அந்த பையன் இங்கே வந்து நின்றுக்கிட்டே இருக்கான் தலையை சுரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் வானதிக்கே தெரியுது நம்ம பாண்டியன் இங்கே தான் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருந்திருப்பாப்லையாட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன கிளம்பி போயிடுறாப்புல. நம்ம பாண்டியன் போகிறதுக்கு அப்புறம் தான் நம்ம வானதியை வெளியில் வந்து பார்க்குது. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே போயிட்டு தனியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது இவங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறது தெரியல. ஃபைனலாக நம்ம நிலாவை அழைக்கிறதுக்காக நம்ம சோழன் வராப்புல. சோழன்கிட்ட அழுதுகிட்டே நிலா நடந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு வேறு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சோழன். ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.